Hi students, இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Laplace transform f of t equal to f of s, then prove Laplace transform f of at is equal to 1 by a into f of s by a. இதை வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகேவா, சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். Laplace transform f of t கான ஃபார்முலா நமக்கு தெரியும். integral 0 to infinity e power minus st f of t into dt. ஓகே, இப்போ இந்த f of tங்கிற பிளேஸில் atங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஐ மீன் f of என்ன கேட்குறோமோ அதுதான் f of t. ஓகேவா, இந்த f of tங்கிற பிளேஸில் அதாவது Laplace transform f of at is equal to f of at, அதை அப்படியே போட்டுடுறோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே எல்லாத்தையுமே u ஃபார்மேட்டுக்கு மாத்திரம். அதாவது இந்த ஏடி இருக்கு இல்லையா, இந்த ஏடியை யூன்னு வச்சுக்கோங்க. ஏடி ஈக்குவல் டு யூன்னா ஆட்டோமேட்டிக்காக டி இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ கீழே வந்துடும். டி ஈக்குவல் டு யூ பை ஏ. ஓகேவா, டி ஈக்குவல் டு யூ பை ஏ. அப்போ இந்த பிளேஸில் டி ஈக்குவல் டு யூ பை ஏன்னு போட்டுடலாம். அடுத்தது என்ன பண்ணுறோம், டிடி பண்ணுறாங்க. அதாவது ரெண்டு பக்கமே டி வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே என்ன வரும், ஏ வரும். டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, இந்த பக்கம் du by dt வரும். ஓகேவா, அப்போ திஸ் இஸ் ஃப்ரம் திஸ் நீங்கள் என்ன எடுக்கலாம்னா dt is equal to du by ஏன்னு எடுக்கலாம். அப்போது dtக்கு நான் வந்து du by ஏங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். ஓகேவா, ஆப்வியஸாக f of atங்கிற பிளேஸில் ஏடிக்கு பதிலாக f of uன்னு மாற்றிடுவேன். ஓகேவா, இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ நம்ம லிமிட் மட்டும் பார்க்கணும். ஓகேவா, இப்போ டீக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால், டீங்கிற பிளேஸில் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் யூவோட வேல்யூ என்னவோ மாறும். யூவோட வேல்யூ 0ன்னு தான் மாறும். இங்கே பாருங்கள், டீக்கு 0ன்னா யூவோட வேல்யூ 0 தான். டீக்கு இன்ஃபினிட்டி போட்டால் இந்த இடத்துல பாருங்கள், டீயோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டின்னு போட்டால் யூவோட வேல்யூ இன்ஃபினிட்டியாக மாறிடும். ஓகேவா, அப்போ டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்னா யூ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அவ்வளோதான். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இருக்குது. இ பவர் மைனஸ், இங்கே பாருங்கள், இ பவர் மைனஸ் எஸ்டி இருக்குது. மைனஸ் எஸ் அப்படியே வச்சுக்கோங்க. டீயோட வேல்யூ வந்து நம்ம யூ பை ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ யூ பை ஏ இன்டு மைனஸ் எஸ் அப்படி வரும். இங்கே இருக்கா, யூ பை ஏ இன்டு மைனஸ் எஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரிமைனிங் டேர்மில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எஃப் ஆஃப் யூ டிடிக்கு பதிலாக டியூ பை ஏ. இது எல்லாமே நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகேவா, இப்போ இதை கவனிச்சிங்கன்னா இந்த 1 by ஏங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளியெடுத்துடலாம். 1 by a கான்ஸ்டன்ட் வெளியெடுத்து இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்யூ பை ஏ இன்டு எஃப் ஆஃப் யூ இன்டு டியூ அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா, இப்போ நான் இதை எப்படி எழுதுறேன் பாருங்கள். இது எல்லாமே யூன்னு இருக்கா, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ் பை ஏ இன்டு யூக்கு பதிலாக டீன்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி எஃப் ஆஃப் யூக்கு பதிலாக டீன்னு மாற்றிக்கிறேன். டியூக்கு பதிலாக டிடின்னு மாற்றிக்கிறேன். இது பண்ணலாம் ஆக்சுவலாக. அந்த மாதிரி இன்டெகிரேஷனில் எங்கெல்லாம் யூன்னு இருக்கோ அதை வந்து ஜஸ்ட் ஃபார் மை அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்கு நான் எல்லாத்தையுமே டீயில் மாற்றி எழுதிக்கிட்டேன். ஓகேவா, நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் டி டிடி, இதுதான் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இதை நம்ம வந்து எஃப் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எஃப் ஆஃப் டி இங்கேயும் இருக்குது, டிடி இங்கே இருக்குது, எஃப் ஆஃப் டி டிடி இங்கே இருக்குது. இங்கே இ பவர் மைனஸ் எஸ்டிக்கு பதிலாக மைனஸ் எஸ் பை எயிட் இன்டு டின்னு இருக்குது. அப்போது ஒரே ஒரு சேஞ்ச் தான், இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு ஒரே ஒரு சேஞ்ச் தான். இங்கே மைனஸ் எஸ் இருக்குது, இங்கே மைனஸ் எஸ் பை ஏ இருக்குது. அப்போது திஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எஸ் பை ஏ. ஓகேவா, எஃப் ஆஃப் எஸ் பை ஏன்னா எஸ் வேல்யூ எங்கெல்லாம் எஸ் வருதோ அதை மட்டும் எஸ் பை ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போது இந்த என்டையர் டேர்மை நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த என்டையர் டேர்மை ஐ கேன் ஏபிள் டு சே தட் திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் பை ஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ டி இஸ் ஈக்குவல் டு 1 by a and f of s by a. இதுதான் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி. இந்த கொஸ்டினை ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில். ஓகேவா, தேங்க்யூ.